ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து 15ஆம் நாள் கிளாஸ் புட்டாஸ் வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான புட்டாஸு உங்களுக்கு. நான் வந்து இதை பேசிக்காக புட்டாஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இந்த புட்டாஸ் வந்து நம்ம வந்து பேக் நெக்குக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லீவுக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புட்டாஸ். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நம்மளோட ஆரி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 99 ரூபா பேமெண்ட்டுக்கு மேலே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபா தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் அதிலே வந்துடும். 50 ஸ்டிச் வந்துடும், 100 நாள் கிளாஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து நான் 23 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் 23 இல்லாட்டி 24 அப்படி இல்லை அப்படின்னா அயன் நீடில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நூல்லையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நரம்புலையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீடில் உள்ளே விட்டு லூப் சின்னதாக ஒரு லூப் எடுத்துக்கலாம். அதிலிருந்து நம்ம எப்பவும் போல் பெருசாக ஒரு லாக் பண்ணி சின்னதாக ரொம்ப சின்னதாக நம்ம தெரியாத மாதிரி பெருசாக ஒரு லாக் பண்ணி லூப் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் 4mm பீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஹூக்கில் விட்டு 4mm பீடை வந்து உள்ளே விட்டு நம்ம அதை பக்கத்துலேயே வந்து லாக் பண்ண போகிறோம். ஓகேவா? பக்கத்துலேயே லாக் பண்ணி பெருசாக ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இது அந்த லூப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லூப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4mm பீட் இருக்குல்ல அது மேலே நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது கையை கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வரும். இப்படி போட்டுட்டு நம்ம அப்படி நீடியில் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே இருந்து த்ரெட் இழுக்கும் போது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்படி கீழேருந்து த்ரெட் இழுத்திங்கன்னா அதான் லாக். இதுக்கு 8 நாட் தேவையில்லை. ஸோ நான் வந்து ஜமிக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், அதே மாதிரி தான். ஸோ லாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், லாக் விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு புட்டா சிம்பிளாக. இப்போ ரெண்டாவது புட்டை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி சின்னதாக ஒரு லூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்னதாக எடுங்க. சின்னதானா கீழே நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலே சின்னதாக வந்துடும். ஓகேவா? இப்போ அதிலேருந்து ஒரு பெருசாக ஒரு புட்டாஸ் பெருசாக ஒரு லூப் எடுத்துக்கலாம். லூப் எடுத்தாச்சா? லூப் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ அதே மாதிரி 4mm பீடு 4mm பீடை உள்ளே போட்டுக்கலாம். அந்த ஹூக்கில் மாட்டி 4mm பீடை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு லூப் எடுத்தாச்சா? லூப் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 4mm பீடு வந்து போட்டுக்கலாம். 4mm பீடு லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹூக்கில் மாட்டி 4mm பீடை போடுங்க. போட்டு அதே மாதிரி பக்கத்தில் லாக் பண்ணுங்கள். பக்கத்தில் லாக் பண்ணி பெருசாக ஒரு லூப் எடுத்துருக்கேன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம இந்த பீடு வந்து வைக்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் வந்து இந்த லூப் வந்து முக்கோண ஷேப்பு இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து லாக் பண்ணி நீங்கள் பீடை உள்ளே போட்டு வரலாம். இப்போ முக்கோண ஷேப் அப்படின்றனால அந்த லாக் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நடுவில் வந்து குத்தி திரும்ப லாக் எடுக்கிறேன். ஓகேவா? பெருசாக லூப் எடுத்து வச்சுருக்கேன்ல அதுலேருந்து திரும்ப நடுவில் குத்தி ஸோ ஒரு லாக் எடுக்கிறேன். ஓகேவா? அதை எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நம்ம வந்து 4mm பீடை வந்து போட போகிறோம். 4mm பீடை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது சைட்லேயே வந்து லாக் பண்ணுங்கள். நேராக லாக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தூக்கி தெரியும். ஸோ இப்போ வந்து சைடில் வந்து லாக் பண்ணுங்கள். சைடில் லாக் பண்ணி ஒரு லூப் பெருசாக ஒரு லூப் எடுங்க. லூப் எடுத்தாச்சா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து செகண்டுக்கும் போட போகிறோம். ஆனால் இதில் 3லேயுமே வந்து நம்ம வந்து அந்த லூப்பை போடக்கூடாது. நம்ம வந்து இந்த கடைசியாக போட்டிருக்கோம்ல, 3வது போட்டிருக்கோம்ல அது மேலே மட்டும்தான் அந்த லூப்பை வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்படி நீடியில் பிடிச்சிங்க அப்படின்னாலே கீழேருந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் விழுந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து என் நாட் போட்ட மாதிரியே நாட் விழுந்துடும். உங்களுக்கு தெரியுதா? நான் கடைசியாக மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம கடைசியாக போட்டிருந்த 4mmல மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கீழே பிடிச்சி இழுத்த உடனே லாக் வந்துருச்சு. சூப்பராக இருக்கா? ஃபஸ்ட்டு போட்டாச்சு, இப்போ செகண்ட் போட்டாச்சு. இப்போ தேர்டு புட்டாஸ் பார்க்கலாமா? அதுக்கும் அதே மாதிரி தான் டீடீல் விட்டு நம்ம வந்து
சின்னதாக ஒரு லூப் எடுக்க போகிறோம். ஓகேவா? நீடில் உள்ள விட்டு சின்னதாக அதே மாதிரி ஒரு லூப் எடுக்க போகிறோம். லூப்புனா வேறு ஒன்றும் கிடையாது, செயின் ஸ்டிச்சு தான். அந்த சின்னதாக லூப் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இருந்து திரும்ப பெருசாக ஒரு லூப் எடுத்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பெருசாக ஒரு லூப் எடுத்தாச்சா. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி 4mm பீடை உள்ளே போட போகிறோம். 4mm பீடு லோட் பண்ணி அதில் உள்ளே போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீடை வந்து உள்ளே போட போகிறோம். சுகர் பீடு அப்படி இல்லைன்னா 1mm பீடு. ஓகேவா? ஸோ நான் 1mm பீடு போடுறேன். நீங்கள் சுகர் பீடு அப்படி இல்லைன்னா 1mm பீடு போட்டுக்கோங்க. போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா 2mm கூட போடலாம். ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம மேலே மாட்டிருக்கோம்ல சுகர் பீடு, அதை வந்து விளக்கிட்டு உள்ளே வந்து குத்தி 4M பீடு வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே மட்டும் குத்தி லாக் பண்ணி எடுக்க போகிறோம். லாக் பண்ணி ஒரு லூப் எடுக்க போகிறோம். ஓகேவா? எடுத்தாச்சு. இது வந்து 4mmக்கு நம்ம லாக் பண்ணி ஒரு லூப் எடுத்தாச்சு. இப்போ அந்த லூப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே நம்ம சுகர் பீடு போட்டிருக்கோம்ல, சுகர் பீடோ 1mm பீடோ மேலே போட்டிருக்கோம்ல, அந்த பீட்டில் வந்து நம்ம மேலே அப்படி வச்சிடணும். ஓகேவா? அதுக்கு மட்டும்தான். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நல்லா அழகாக நிற்கும். ஓகேவா? இப்படி போட்டுட்டு கீழே பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் விழுந்துடும். 3 புட்டாஸும் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நீங்கள் 3 மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரை பண்ணி கூட எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஸ்டிச்சோட பார்க்கலாம். தேங்க்யூ.